சிவாய நம என்றிருப்பாருக்கு அபாயம் ஒரு காலம் இல்லை. நம்ம நீத்தல் விண்ணப்பத்தில் பார்த்துட்டுருக்கோம். அதில் 7 பாடல்கள் முடிஞ்சு 8 பாடல்கள், 8வது பாடலை இப்போ பார்க்கலாம். இருந்தென்னை ஆண்டுகள் விற்றுக்கொள் ஒற்றிவை எண்ணி நல்லால் விருந்தினேனை விடுதி கண்டாய் மிக்க நஞ்சமுதாய் அருந்தினனே மண்ணும் உத்தரகோச மங்கைக்கரசே மருந்தினனே பிறவி பிணிப்பட்டு மடங்கினர்க்கே. அப்போது கொடிய விஷத்தை அமிர்தம் போல் சந்தோஷமான விருந்து போல் ஏற்றுண்ட சுவாமியே அப்படின்னு கூப்பிட்றார். எப்படி நஞ்சு அமுதாய் அருந்தினனே. இப்போ ஒரு நஞ்சை நஞ்சே அப்படின்னு கஷ்டப்பட்டுன்னு அவர் சாப்பிடல, அது அமுதமாக நினச்சி அதை தன்னுடைய தொண்டையில் நிறுத்தின்றார். அதனால் அவர் நீலகண்டனானார். அப்படிப்பட்டவனே என் முன்னே எழுந்தருள் இருந்து என்ன ஒன்றை சொந்தமாக்கிக்கோ, விலைக்கு தான் விற்றுக்கோ, அடமானந்தான் வெய், இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லாத வேறு நான் என்ன செய்ய முடியும்? அதாவது உனக்கு எந்த கை மாறி என்னால் செய்ய முடியாது, அதனால் என்ன நீ விற்றுக்கோ வாங்கிக்கோன்னு நான் சொல்லின்னுடுறேன். உன் அருளுக்கு புதியவனாக வந்திருந்தோம், என்னை வெறுமனையே விட்டுட வேண்டான்னுங்கிறது மட்டும்தான் என்னோட ஒரே ஒரு விண்ணப்பம். மற்றபடி நீ என்ன வேணால் நடத்தலான்னு சுவாமிக்கு அவர் ஒரு தன்னுடைய கோரிக்கையாக வைக்கிறார். மடங்க என் வல்வினை காட்டை நின் மண் அருள் தீக்கொழுவும் விடங்க என் தன்னை விடுதி கண்டாய் என் பிறவியை வேரோடும் களைந்து ஆண்டுகள் உத்தரகோச மங்கைக்கரசே கொடும் கரிக்குன்று உரித்து அஞ்சுவித்தாய் வஞ்சி கொம்பினையே. அப்போ கொடியதும் கொன்று போனதுமான யானையை கொன்று அதனுடைய தோலை நீ உரிச்ச செயலை பார்த்து அம்பிகை பயந்து நடுக்கம் அடைஞ்சாங்க. இது சிவலீலார்ணவத்தில் வருது. அதை அதாவது இதில் ஒரு முழுசாக பின்னாடி வரக்கூடிய புராணம் என்னென்னா, யானையின் வடிவெடுத்திருந்த கஜமுகன் அப்படின்னு ஒரு அசுரனை சுவாமி சிவபெருமான் அழித்தார். அப்போது அம்பிகை அதை பார்த்து ஒரு பெண்ணுடைய இயற்கையான இயல்பாக அஞ்சிட்டாங்க. அப்படி அந்த ஒரு புராணத்தை தான் இந்த இடத்துல திருவாசகத்தில் சொல்கிறார் மாணிக்கவாசகர். அப்போது அப்படி நீ உரிச்ச செயலை பார்த்து அம்பிகை நடுக்கமடைஞ்சாங்களே, என்னுடைய கொடிய வினையோ காடு போல் இருக்குது, அதை நான் முழுசாக அழியும்படி உன் பேரருள்ன்ற ஞானக்கிணியால் கொளுத்திடு. அந்த ஞானாக்னி என்னுடைய அந்த பாவத்தை கொடிய வினையை கொளுத்திடட்டும், என் பிறவி பிணிய வேறற களைஞ்சு தீக்கட்டும், கட்டழகனே என்னை ஒருபோதும் கைவிட்டுடாதே அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாடல். கொம்பரில்லா கொடி போல அலமந்தன் கோமளமே வெம்புகின்றேனை விடுதி கண்டாய் விண்ணர் நன்னுகில்லா உம்பருள்ளாய் மண்ணும் உத்தரகோச மங்கைக்கரசே அம்பரமே நிலனே அனல் காலோடு அப்பு ஆனவனே. அப்போ தேவர்களுக்கும் எட்டாத அதீதத்தில் இருக்கக்கூடிய சித்தாகாசனே, அப்படி இருக்கக்கூடியவனே விண்ணர் நன்னுகில்லா, விண்ணவர் கூட உங்ககிட்ட அப்படி நெருங்கிட முடியாது, என்றைக்கும் இளமையோடு கூடிய அழகனே, பற்றி பிடிச்சு வளர்கிறதுக்கு கொம்பு ஒன்றும் இல்லாத கொடி சுழல்றது போல் இப்போ நான் மனசு தடுமாறி தவிக்கிறேனே, தவிக்கிற என்ன காத்தருள் புரியக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறார். கடவுள் கோமளமனாக இருக்கிறது போல் அம்பிகை நித்திய யௌவனத்தோடு இருக்கா. சுவாமி கோமளனாக இருக்கார் நித்திய யௌவனத்தோட, அம்பிகையும் நித்திய யௌவனத்தோடு இருக்கிறதா நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்கிறது. அடுத்த பாடல். ஆனை வெம்போரில் குறும் தூறு என புலனால் அலைப்புண்டேனை எந்தாய் விட்டுடுதி கண்டாய் வினையேன் மனத்து தேனையும் பாலையும் கண்ணலையும் அமுதையும் ஒத்து ஊனையும் என்பினையும் உருக்கா நின்ற உண்மையனே. அப்போ யானையானது கொடும்போர் புரியர்ச்சே சிறு செடி மிதியுண்டு அழிஞ்சுடுறது, அது தன்னை தெரியாத அழிஞ்சுடுறது. அப்படி அதுபோல் ஐம்புலலால் நான் அலைக்கழிக்கப்படுறேனே, அதுக்கு மாறா ஞான பிரகாசனா நீ வந்தேன்னா கர்மஸ்வரூபியான என் உள்ளத்தில் தேன் பால் கருப்பஞ்சாறு அமிர்தம் போல் பேரானந்தம் பெருக்கெடுத்து ஒளிர்ந்து ஊனையும் எலும்பையும் உருக்கி ஒன்று என்னுடைய சொரூபத்தை உண்மையமாக்கிக்கோ, பொறிகளின் ஆக்கத்தில் என்னை ஒருபோதும் நீ விட்டுடாதேன்னு சுவாமியை இறைஞ்சி கேட்கிறார். அப்போ போகத்தில் உருகிறது அழிவை நோக்கி போகக்கூடியது, யோகத்தில் உருகிறதோ ஞானப்பேரை நம்மளுக்கு கொடுத்து ஆக்க செயலாக இருக்குது. அதைத்தான் இந்த இடத்துல மாணிக்க வாசகர் பண்ணின்னு இருக்கார். தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய.